பீஜமுடு டான் 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 டான். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிஎஸ்பிஎல் கேமிங் கைஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா பிஆரில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் பூஸ்ட் பண்ணுறது தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேட்ச்குள்ளே போகிறதுக்கு வந்து மறக்காமல் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ப்ரோ ஐடியில் விளையாடணுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ப்ரோ ஐடி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணோன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்பீட் மோஷனில் போட்டு இருப்போம். அதனால் எதுவும் ஹேக்கர்லாம் நினச்சிடாதீங்க. இப்போ கீழேங்களான்னு பார்த்தா ஒரு எனிமி வேறு இறங்கிட்டுமா கீழே. இப்போ பாருங்கள், நானே தெரியாமல் நான் போயிடுவேன். இங்கே வந்து உக்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உக்காந்துப்போனா திடீர்னு கீழே போய்ட்டு பார்த்தா அவன் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அப்படியே மேலே வந்துடுவேன். மேலே வந்து சுற்றின்னு இருந்து ஹெச்பி போட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணி போகணுன்னு சொல்லிட்டு இந்த இதில் அமௌண்ட் போட்டுன்னு வைப்பேன் சும்மா கொண்டாத்துக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சுற்றி நின்னேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணேன்னா, இப்போ வந்து சாண்டினை வந்தால் அவன் கீழே தான் இருக்கிறான், எப்படியாச்சும் முடிச்சு விட்றணும்னு சொல்லிட்டு அவனை க்ளோவால் போட்டு அடிச்சு விட பார்த்தேன். பட் அவனும் இன்னொருத்தனும் சண்டை போட்டிருந்தானுங்க. அதனால் அவனுங்களை அப்படியே கீழே இறங்கி குறுக்கால கன் எடுத்துகிட்டு இந்த பெட்டி இருந்துச்சு, அது பெட்டி எடுத்துன்னு வந்து எதனால் அந்த பெட்டியிலேருந்து ஹெச்பி எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வருது எவனும் வர மாதிரி சொன்னிச்சு எவனும். அதுக்கப்புறம் போயிட்டு இங்கே பக்கம் சுற்றின்னு போய் பார்த்தா தான் தெரியுது தலைவாங்க உக்காந்துக்கிறான், நம்மளை அடிக்கிறதுக்குன்னு நினச்சி உக்காந்துக்கிறான். இங்கே பாருங்கள், அவங்க உக்காந்துக்கிறான் பாரு, தலைவர் பாரு. இருங்க இப்போ இல்லை, இங்கே தான் உக்காந்து தான் பங்க போகும்போது தான் தெரியும். அவங்க உக்காந்து போவோம் பாருங்களேன் எப்படி பாருங்கள். இங்கேருந்து ஐத்தி முடிச்சு விட்ருவேன். நெக்ஸ்ட்டு கீழே போய் லூட்டு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு லூட்டு எடுத்துகிட்டு மேலே வந்துடுவேன். இந்த இதில் நிறைய லூட்லாம் வச்சுட்டு என்னால் எனிமையே காணோன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு வைப்பேன். பார்த்தா ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ மேப்பில் காமிச்சு அவனோ ஒருத்தன் இருக்கிற மாதிரி. அதுக்காக என்ன பண்ணேன்னா, நான் வேறு சும்மா இதுலேருந்து வேஸ்ட்டு தான் கீழே குதிக்கலான்னு சொல்லிட்டு கீழே குதிச்சு போயிட்டு அந்த இது வேறு கிடச்சி எனக்கு, அந்த பெட்டி மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள அது கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே பக்கம் போயிட்டு லூட் அடிச்சுட்டு போகலான்னு பார்க்கும்போது தான் இங்கே பக்கம் போயிருந்தேன். எனக்கு முதல் எனிமி வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இங்கே தான் எங்கள் பக்கம் கார் எடுக்க போகும்போது பார்த்தா தெரிந்து ஒரு எனிமி வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. போயிட்டு இந்த காசுலாம் கலெக்ட் பண்ணிட்டு அவன் அடிக்கலான்னு சொல்லிட்டு இப்படி வந்து இந்த மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துகிட்டு அது இப்போ வருவான் பாருங்கள். ஒரு வரல, இப்போ டேமேஜ் விழும் பாருங்கள், செம்ம டேமேஜ் விழுந்துடும். நம்மளையும் செம்மையாக வச்சுடுவான் அவன். எப்படியோ நம்மளோட கேரட் ஸ்கில்லெல்லாம் போட்டு அச்சு முடிச்சு விட்ருவோம். நெக்ஸ்ட்டு ஹெச்பி எல்லாம் போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கும் போது வந்து நம்ம மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துன்னு எங்கேயாச்சும் போவோம்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துன்னு நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறது தான் போகலான்னு போயின்னு இருந்தோம். இப்போ வந்து நம்ம புஷ்பா லாரியில் தாங்க போயின்னு இருந்தோம். நம்ம புஷ்பாக்கே ஆட்டோலாம் வச்சுக்கிறாங்கோ. இந்த நேரத்தில் நம்ம ஒரு பாட்டு போடணும். புஷ்பா 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 புஷ்பாராஜ் புஷ்பா 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 புஷ்பாராஜ். அந்த பாக்ஸ் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன லூட்டு இருக்குமோ மற்ற லூட்டு எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புஷ்பா லாரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். என்னோடய பேர் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஐடி பேர் பார்த்திங்கன்னா இதுமாரி புஷ்பான்னு வைக்கலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். புஷ்பா லாரின்னு வைக்கலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பட் நம்மளோட ஆர்கனைஸ்டு பேர் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளோட ஏகே பாஸ் தான். ஏகே பாஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ வந்து இங்கே இருக்கிற ஹெச்பி எல்லாம் ஏற்றினேன், இபி எல்லாம் ஏற்றினேன். இந்த ட்ரக் எடுத்து போயினுக்குப்பேன். போயினுக்கும் போது பார்த்தா ஏதோ எனிமி சூடுற மாதிரி சத்தம் கேட்ச்சு. அப்படியே நம்ம பீக்கில் தான் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு கிராஸ் ஃபயர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயினுப்பேன். போயினுக்கும் போது பார்த்தா 2 பேர் இங்கேருந்து ஒரு கில்லை அடிச்சு விடுவோன்னு சொல்லிட்டு இங்கே நின்று சும்மா அப்படி பார்த்துன்னு இருப்பேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தன் வருவான், அப்படியே வருவேன். இப்போ பாருங்கள், போயிட்டு நம்மளோட புஷ்பா லாரி வச்சு ஏற்றலான்னு சொல்லிட்டு ஏறுவான். கரெக்டாக வருவான், அப்படியே அடிச்சு கில்லு முடிச்சு விட்ருவேன். நெக்ஸ்ட்டு போயிட்டு லூட்லாம் அவங்க இருக்கிற லூட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து மான்ஸ்டருக்கு இருந்து ஜோனுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒரு கார் நிற்க வச்சுக்கிறானுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜோனுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஹெச்பி போட்டு போயிருந்தேன். அப்போ பார்த்தா ஜோன் எப்படி இவ்வளோ தூரம் வந்துச்சு. நான் இங்கே இருக்கும்போது தாங்க செம்ம ஸ்பீடாக போனேன். அதுக்கப்புறம் இங்கே ஏதோ எவனோ ஒருத்தன் எனிமி
பார்த்தா வெறும் 9 அலைவு தான் இருக்கானுங்க. இங்கே பார்த்தா நிறைய எனிமி இருந்தானுங்க. இந்த இடத்துல பாருங்கள் செம்மையாக கில்ல வச்சுருப்பேன். பாருங்கள் இங்கே ஒருத்தன் இருப்பான், அந்த கார்லேயே சுற்றி சுற்றி விளையாடுன்னு இருப்பான். இந்த இடத்துல அவனை எப்படி முடிக்கணும்னு மட்டும் பாருங்களேன். இன்னொரு கில்லியே வேறு வந்திருக்கும். இப்போ பாருங்கள் எனக்கு செம்ம டேமேஜ் ஊற்றுறோம். நான் வேறு ஹெச்பி போட்டு இந்த பாம்பு போட்டு இப்படி அடிப்பேன், மண்டையிலே விழுதுறான் அவனுக்கு. இதுக்கப்புறம் நம்மளோட க்ளோவாலே வச்சுங்க, நருட்டு க்ளோவாலே நம்மளது எடுத்துருப்பான். அப்படியே அடிச்சு எக்ஸ்ட்ரா அடிச்சு முடிச்சு விட்ருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃபைனல் ஆலேயே வெறும் 5 பேர் தான் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மேட்ச் எப்படி விளையாடுதுன்னே தெரியாமல் நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு இங்கே ஒருத்தன் தான் அப்படியே எங்கிட்ட எல்லாத்தையும் போட்டு அவனை எல்லாத்தையும் போட்டு பார்க்குறேன். அவன் ஓடினே இருக்கிறான் ஜோனுக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட பவர் யூஸ் பண்ணி அடிச்சு முடிச்சு விட்டு இந்த இடத்துல பார்த்தா நான் தெரியாமல் கேரக்டரை தொட்டு விட்டேன். நெக்ஸ்ட்டு இப்படி ஸ்பீடாக ஜோனுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஜோனுக்கு போயின்னு இருப்பேன். அப்போ பார்த்தா ஒருத்தன் காரில் போயிருந்தான் இனிமே. அதை பார்த்துட்டு நம்மளும் அவன் அடிக்கலான்னு சொல்லிட்டு போய் எனக்கு மொத்தம் தெரியுது வெறும் 4 அலைவு தான் இருக்குது. நான் தான் அந்த 5வது அலைவே முடிச்சுட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஹெச்பி எல்லாம் போட்டு நல்லா இதில் ஓடின்னு பார்த்துன்னு இருந்தேன். நெக்ஸ்ட் இந்த இதில் இது ஸ்பீடாக ஓடுறது எடுத்துன்னு ஓடி இருப்பேன். ஓடிட்டு எவனாச்சும் எங்கே இருக்குன்னு தேடி இருந்தேன். பார்த்தா எங்கேயுமே காணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா 4 பேர் இருக்கிறானுங்க. ஆனால் ஒருத்தன் கூட என் கையில் மாட்டல. அங்கே ஒருத்தன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருப்பேன். வந்து அவனை காணோம். சரி நெக்ஸ்ட்டு லான்ச் பேட்டில் அந்த போர்டு மேலே ஏறலான்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம மிஷின் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த டவர் மேலாம் ஏறி வைக்கலாம்னு சொல்லிட்டு உக்காந்தா 3 அலைவு ஆயிடுச்சு. நம்மளை விட்டா சரிப்படாதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு உக்காந்தேன். பார்த்தா 2 அலைவு ஆயிடுச்சு. எலிமினேட் ஆகிட்டானுங்க அப்படியே நார்மலாக. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தேடி இருந்தா இந்த கார் எடுத்துருப்பேன். திடீர்னு பார்த்தா அந்த மலைக்கு மேலே எவனோ பார்த்த மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு போய் எனக்கு மொதல் தெரிஞ்சு அவங்க வந்து நம்மளை அடிப்பாங்க. பாருங்களேன் இங்கே போகும்போது தான் பார்த்தேன். அது அவன் வர இறங்கி வந்துன்னு இருக்கான் பாருங்க. டோல் போட்டு இந்த லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நேரத்துக்கு வராது. அதுக்கப்புறம் பக் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லூட்டில் எடுத்துகிட்டு இங்கேருந்து AK-47 எடுத்து அடிப்பான் பாருங்க. செம்ம டேமேஜ். லான்ச் பண்ணி பிடிச்சி இங்கே வந்துடுவான். இங்கேயும் செம்ம டேமேஜ் அவனுக்கு. இப்போ பாருங்கள் அந்த கன்லேயே அவனை முடிச்சு விட்டோம்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ இறங்கி ஒரே அடி தான் செம்மையான போய் அடிச்சாச்சு. ஏறுற மாதிரி கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி விளையாடணுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. பை பாய் கைஸ். பை PSBL கேமிங் கைஸ்.